أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த வாரம் உமையா கலாபத்தின் 9வது கலீஃபாவாக பொறுப்பேற்ற யசீத் பின் அப்துல் மலிக்கின் ஆட்சிகால நிகழ்வுகளை நாம மிக சுருக்கமாக பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு 10வது கலீஃபாவாக பொறுப்பேற்ற ஹிஷாம் பின் அப்துல் மலிக்கின் ஆட்சிகால நிகழ்வுகளை பற்றியும் அவருடைய ஆட்சி காலத்தில் உமையா கலாபத்தை அகற்ற ஹாஷிம் வம்சத்தினர் செய்த முயற்சிகள் பற்றியும் நாம மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். அபுல் வலீத் என்று அழைக்கப்படும் ஹிஷாம் பின் அப்துல் மலிக் ஹிஜ்ரி 72ஆம் ஆண்டு, அதாவது கிபி 691ஆம் ஆண்டில் பிறந்தார். இவருடைய தாயார் பெயர் ஆயிஷா பின் ஹாஷிம் பின் இஸ்மாயில் மஹசூமி என்பதாகும். யசீத் பின் அப்துல் மலிக் மரணிக்கும் போது ஹிஷாம் சிரியாவில் உள்ள ஹிம்ஸ் என்ற நகரில் இருந்தார். யசீதின் இறப்பு செய்தியை அறிந்த ஹிஷாம் டமாஸ்கஸுக்கு வந்து தனது கிலாபத்திற்கான வாக்குறுதியை ஹிஜ்ரி 105ஆம் ஆண்டு தன்னுடைய 33வது வயதில் பெற்றார். குராசான் பகுதியின் ஆளுநராக இருந்த முஸ்லிம் பின் அப்துல்லாஹ் என்பவர் ஹிஷாம் ஆட்சி பொறுப்பேற்கும் வரை தொடர்ந்து முஸ்லிம் அல்லாத துருக்கிய இனக்குழு மக்களின் மீது போரில் ஈடுபட்டிருந்தார். கலீஃபாவாக ஹிஷாம் பொறுப்பேற்ற பிறகு இவர் ஹிஜ்ரி 106ஆம் ஆண்டில் ஒரு பெரும் படையை திரட்டி இன்றைய உஸ்பெகிஸ்தானில் உள்ள புகாரா மற்றும் பர்கானா என்ற பகுதியில் கிளர்ச்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த அந்த துருக்கியரை எதிர்த்து போரிட புறப்பட்டு செல்கிறார். போரின் இறுதியில் துருக்கியர்களுக்கு ஆதரவாக இருந்த சீனா படை தோல்வி அடைகிறது. அதன் பிறகு சிறிது காலம் கழித்து குரோசானின் ஆளுநராக பொறுப்பேற்ற அஸ்ரஸ் பின் அப்துல்லா என்பவர் இன்றைய உஸ்பெகிஸ்தானில் உள்ள சமர்கண்ட் என்ற பகுதியில் துருக்கியர்களை வாழ்முனையில் அடக்குவதற்கு பதிலாக மாற்று நடவடிக்கைகளை எடுத்தார். அதாவது அந்த பகுதி மக்களுக்கு இஸ்லாமிய கல்வி அறிவு அளிக்கப்பட்டது. பின்னர் முஸ்லிம்களான அவர்களிடமிருந்து இயல்பாகவே தீய செயல்கள் வெளியேற ஆரம்பித்து விட்டன. இவ்வாறான நடவடிக்கைகளால் பெரும் அளவு மக்கள் இஸ்லாத்திற்கு வர ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அரசாங்கத்திற்கு திண்மிகளிடமிருந்து, அதாவது முஸ்லிம் அல்லாதவர்களிடமிருந்து கிடைத்து வந்த ஜிஸ்யா வரி குறைய ஆரம்பிக்கிறது. அதன் பிறகு சமர்கண்ட் பகுதியின் வரி அதிகாரி ஒருவர் ஆளுநர் அஸ்ரஸ் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அதில் அவர் முஸ்லிம்களான இவர்களில் பெரும்பாலோர் சுய விருப்பமின்றி ஜிஸ்யாவை தவிர்ப்பதற்காக இஸ்லாத்தை ஏற்றிருக்கலாம். அதனால அவர்கள் விருத்த சேதனம் செய்திருக்கிறார்களா என்பதையும் இஸ்லாமிய கடமைகளை நிறைவேற்றுகிறார்களா என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். இதன் அடிப்படையில் மட்டுமே ஜிஸ்யாவிலிருந்து விலக்கு அளிப்பதை பற்றி நாம முடிவு செய்யலாம். அவ்வாறு இஸ்லாமிய கடமைகளை பேணாதவர்கள் தங்களை முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொண்டாலும் அவர்களுக்கு வரி விலக்கு அளிக்க வேண்டியது இல்லை என்று குறிப்பிட்டு கடிதம் அனுப்புகிறார் அந்த வசூல் அதிகாரி. இறுதியில புதிதாக இஸ்லாத்தில் இணைந்த அந்த முஸ்லிம்களை கண்டிப்புடன் வழிநடத்த வேண்டும் என்று உத்தரவிடுகிறார் கலீஃபா ஹிஷாம். அதன்படி புதிதாக இணைந்த அந்த 7000 முஸ்லிம்களை ஒன்று திரட்டி ஒரு முகாமில் தங்க வைக்கப்பட்டார்கள். அவர்கள் பல்வேறு இழிவுகளுக்கு உள்ளாக்கப்பட்டு கடுமையாக நடத்தப்பட்டார்கள். இதனால் விரக்தி அடைந்த அந்த முஸ்லிம்கள் இறை மறுப்பாளர்களாக மாறி கிளர்ச்சியில் ஈடுபட ஆரம்பிக்கிறார்கள். அதோடு அவர்கள் தங்களுக்கு உதவி செய்யும்படி சீன மன்னருக்கு தகவலும் அனுப்புறாங்க. இதன் காரணமாக சீன மன்னர் ஒரு பெரும் படையுடன் வந்து முஸ்லிம்களுக்கு எதிராக போரில் ஈடுபடுகிறார். முடிவில் ஒரு அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டு போர் நிறைவுக்கு வருகிறது.
இது போல பல முறை முஸ்லிம்களுக்கும் அந்த துருக்கியர்களுக்கும் இடையே போர் நடைபெறுகிறது. ஹிஜ்ரி 112ஆம் ஆண்டு வரை துருக்கியர்கள் தொடர்ந்து போரில் தோல்வி அடைகிறார்கள். அதன் பிறகு படிப்படியாக குரோசான் பகுதியில் அமைதி ஏற்படுகிறது. உமையாக்களின் கிலாபத்தில் நிகழ்ந்த பல்வேறு கசப்பான நிகழ்வுகளால் மிகவும் அதிருப்தியில் இருந்த ஹாஷிம் வம்சத்தவர்கள் ஹிஷாம் பின் அப்துல் மலிக்கின் இந்த ஆட்சி காலகட்டத்தில் உமையாக்களின் கிலாபத்தை அகற்ற வியூகம் வகுக்கிறார்கள். அதை பற்றிய செய்திகளை இப்பொழுது நாம பார்க்கலாம். கர்பலாவில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் மக்காவில் அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் உமையா ஆட்சியாளர்கள் நடத்திய முறைகளும், அதுபோல ஹிஜாஸிலும் ஈராக்கிலும் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப், உபைதுல்லா பின் ஜியாத் ஆகியோர் மேற்கொண்ட அராஜக செயல்களும் அரபு இன மக்களின் மனதை நீங்கா வடுவையும் அதே நேரத்தில் உமையாக்களின் மீது ஒருவித பயத்தையும் ஏற்படுத்தி வைத்திருந்தன என்பது நமக்கு தெரியும். இதனால ஹிஜாஸ் மற்றும் ஈராக்கில் வாழ்ந்து வந்த அரபிய இன மக்கள் அனைவரும் இந்த உமையா கிலாபத் ஆட்சி காலத்தில் மிகவும் அமைதி காத்து வந்தார்கள். குறிப்பாக ஹாஷிம் வம்சத்தினர்களுக்கு உமையாக்களால் ஏற்பட்ட பாதிப்புகள் மிக அதிகமாக இருந்தன. அதனால் இந்த உமையா கலாபத்தில் சூழ்நிலைகளை மிகவும் நுட்பமாக புரிந்து கொண்டு அதற்கேற்ப தங்களுடைய அணுகுமுறையை அமைத்துக் கொள்ள திட்டம் தீட்டுறாங்க ஹாஷிம் வம்சத்தவர்கள். அதன்படி அரசின் உதவியையும் அன்பளிப்புகளையும் பெறாதவர்கள் மட்டுமே தங்களுடைய ஆதரவாளர்களாக இருக்க முடியும் என்ற முடிவுக்கு வர்றாங்க இந்த ஹாஷிம் வம்சத்தினர்கள். அதோட உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோரின் காலம் முதல் ஆட்சி மாற்றங்கள் ஏற்படும் போதெல்லாம் வாட்களை விட சூழ்ச்சிகளும் வியூகங்கள் மட்டுமே பெரும் பங்களிப்பாக இருந்தன என்பதையும் அவர்கள் புரிந்து வைத்திருந்தார்கள். ஆகவே ரகசிய திட்டங்களும் சூழ்ச்சிகளும் கவிழ்ப்பு நடவடிக்கைகளும் பெரும் அளவில் ஆரம்பமாகிறது. ஹாஷிம் வம்சாவளியின் இரு குடும்பங்களான அலி பின் அபு தாலிப் மற்றும் அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப் ஆகிய இந்த இரு குடும்பத்தினரின் வம்சத்தினர்கள் தனித்தனியாக தங்களுடைய வியூகங்களையும் திட்டங்களையும் தீட்ட ஆரம்பிக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாரிசுகளான ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இருவரின் வழிவந்தவர்கள் ஃபாத்திமியாக்கள் அல்லது சாதாத்துக்கள் என்றும், அதுபோல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பிற மனைவிகளின் மூலம் வாரிசுகளான முகமது இப்னு ஹனபியா, அப்பாஸ், உமர் ஆகிய இந்த மூவர்களின் வழிவந்தவர்கள் அவலியர்கள் என்றும் வரலாற்றில் அழைக்கப்படுகிறார்கள். ஹிஜ்ரி 100ஆம் ஆண்டு உமர் பின் அப்துல் அஜீஸ் அவர்கள் கலிஃபாவாக இருக்கும் காலகட்டத்தில் அப்பாசியர்கள் என்று அழைக்கப்படும் அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிஃபின் வம்சத்தினர் உமையா வம்சத்தினரின் கிலாபத்தை அழித்துவிட்டு தங்களுடைய கிலாபத்தை ஏற்படுத்துவதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை மிகவும் ரகசியமாக திட்டமிடுறாங்க. இவை அனைத்தும் பெரும் எச்சரிக்கையுடனும் நுட்பமாகவும் செயல்படுத்தப்படுகின்றன. இவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சில குறிப்பிட்ட நபி மொழிகளை மக்களிடையே அதிகமாக விளம்பரப்படுத்துகிறார்கள். கிலாபத் மிக விரைவில் அப்பாசியர்களிடம் வர இருக்கிறது என்று மக்களை நம்ப வைக்கும் நோக்கத்தில் சில வார்த்தைகள் கற்பனையாகவும் சேர்த்துக் கொள்ளப்பட்டன. அரசாட்சியின் மீதான மயக்கத்தில் இருந்த உமையாக்களுக்கு அப்பாசியர்களின் இந்த சூழ்ச்சியை அவர்கள் உணரவில்லை. ஆட்சியாளர்களும் இதனுள் இருக்கும் அரசியல் வியூகங்களை உளவு அறிந்து கொள்வதிலும் ஈடுபடவில்லை. குரோசானின் சூழல் அப்பாசியர்களுக்கு மிகவும் சாதகமான முறையில் இருந்ததுனால அவர்கள் குரோசானை மையமாக வைத்து தங்களுடைய ரகசிய திட்டங்களை தீட்டுகிறார்கள் அப்பாசியர்கள். அதுபோல உமையாக்களின் கிலாபத்திற்கு எதிராக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வம்சத்தினர் செய்த கிளர்ச்சிகளை பற்றி இப்ப நம்ம பார்க்கலாம். ஹிஜ்ரி 122ஆம் ஆண்டு கலிஃபா ஹிஷாம் பின் அப்துல் மலிக்கின் ஆட்சி காலத்தில் யூசுப் பின் உமர் தகபி என்பவர்
ஈராக்கின் ஆட்சியாளராக இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வழி தோன்றலான சையத் பின் அலி பின் ஹுசைன் பின் அலி பின் அபு தாலிப் என்பவர் ஈராக்கிய மக்களிடமிருந்து ரகசிய வாக்குறுதி பெற தொடங்குகிறார். இது உமையாக்களின் செல்வாக்கை இழக்கத் தொடங்கிய காலகட்டமாக இருந்ததுனால மக்கள் மிகவும் ஆர்வத்தோடு சையத் பின் அலிக்கு வாக்குறுதி அளிக்கிறார்கள். கூஃபாவில் மட்டும் 15,000 பேர் வாக்குறுதி அளித்தார்கள். இந்த காலகட்டத்தில் தான் ஃபிக்ஹ் கலையை உருவாக்கிய ஹனபி இமாம் அபு ஹனீஃபா அவர்களும் கூஃபாவில் வாழ்ந்து வந்தார்கள். இவர்களும் கூட சையத் பின் அலி அவர்களுக்கு ஆதரவாக இருந்தார்கள் என்று வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த கால வரலாறுகளை நுட்பமாக கவனித்து வந்த சிலர் சையத் பின் அலியிடம் கிளர்ச்சியில் ஈடுபட வேண்டாம் என்றும் சிறிது காலம் அமைதி காப்போம் என்றும் அறிவுரை கூறினார்கள். ஆனால் இதை ஏற்றுக்கொள்ளாத சையத் பின் அலி கிளர்ச்சி நடவடிக்கையில் ஈடுபட ஆரம்பிக்கிறார். தகவல் அறிந்த ஈராக்கின் ஆளுநர் யூசுப் பின் தகபி முதலில் சையத் பின் அலியோடு சமாதான முயற்சிகளில் ஈடுபடுகிறார். ஆனால் அது பலனளிக்கவில்லை. இப்போ இரு பிரிவினர்களுக்கும் இடையில மோதல் ஏற்படுகிறது. இறுதியில ஏற்கனவே உசைர் ரலியல்லாஹு அவர்களையும் முஸஅப் பின் ஜுபைர் ரலியல்லாஹு அவர்களையும் காட்டிக் கொடுத்தது போல் இந்த முறையும் சையத் பின் அலியையும் காட்டிக் கொடுத்து விட்டார்கள் அந்த கூஃபாவாசிகள். இந்த தருணத்தில் வாட்கள் மூலம் தங்கள் வீரத்தை வெளிக்காட்ட வேண்டிய அந்த கூஃபாவாசிகள் குழந்தைகளைப் போல சையத் பின் அலியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட ஆரம்பிக்கிறார்கள். அபூபக்கர் சித்திக்கையும் உமர் பின் கத்தாபையும் பற்றி உங்கள் கருத்து என்ன என்று கேட்கிறார்கள் அந்த கூஃபாவாசிகள். அவர்களை மதிப்பு குறைந்த வார்த்தைகளால் எங்கள் குடும்பத்தினர் யாரும் பேசியது கிடையாது என்று கூறுகிறார் சையத் பின் அலி. இதற்கு அந்த கூஃபாவாசிகள், கிலாபத்திற்கு தகுதி பெற்ற உங்கள் குடும்பத்தினர் யாரும் இந்த 2 கலிஃபாக்களின் தகுதியை குறைத்து மதிப்பிடவில்லை என்று கூறுகிறீர்கள். இப்பொழுது கிலாபத் உமையாக்களிடம் வந்திருக்கிறது. இந்த நிலையில இவர்களுக்கு தகுதி இல்லை என்று நீங்கள் எதன் அடிப்படையில் கூறுகிறீர்கள் என்று எதிர்கேள்வி கேட்டுவிட்டு சையத் பின் அலியின் பதிலை எதிர்பார்க்காமல், நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு அளித்த வாக்குறுதி இனிமேல் செல்லுபடியாகாது என்று கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார்கள் அந்த கூஃபாவாசிகள். இதன் பிறகு சையத் பின் அலி அவர்கள் பக்கம் நின்றவர்கள் வெறும் 220 பேர் மட்டுமே. இந்த நேரத்தில் யூசுப் பின் தகபியின் பல்லாயிரம் வீரர்கள் கொண்ட படையை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் சையத் பின் அலி அவர்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று அவர்களிடம் கொடுத்த வாக்குறுதியை நினைவுபடுத்தி உதவும்படி கேட்கிறார். ஆனால் அவர்களில் யாரும் அவருக்கு ஆதரவாக இல்லை. இறுதியில தன்னுடைய மிக சிறிய அளவு எண்ணிக்கை கொண்ட வீரர்களோடு யூசுப் தகபியின் படையோடு மோதுகிறார் சையத் பின் அலி. இறுதியில சையத் பின் அலியின் படை தோல்வி அடைகிறது. இந்த போரில் நெற்றியில் குத்திய ஒரு அம்பு காயத்தின் விளைவாக சையத் பின் அலி மரணம் அடைகிறார். ஆளுநர் யூசுப் பின் தகபி சையத் பின் அலியின் தலையை டமாஸ்கஸில் இருந்த கலீஃபா ஹிஷாம் பின் அப்துல் மலிக்கிற்கு அனுப்பி வைக்கிறார். அவசரமும் முன் யோசனையும் இல்லாததுதான் சையத் பின் அலியின் முயற்சி தோல்வி அடைவதற்கு முக்கிய காரணமாக இருந்தது என்று வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நிகழ்வு அப்பாசியர்களுக்கு நன்மையாக முடிந்தது. இதன் மூலம் அந்த அப்பாசியர்கள் அதிக எச்சரிக்கையுடனும் தொலைதூர பார்வையுடனும் சிந்திக்க கற்றுக்கொண்டார்கள். சையத் பின் அலியின் தியாகமும் அவரது தலையை ஹிஷாம் பின் அப்துல் மலிக் டமாஸ்கஸ் நுழைவாயிலில் தொங்கவிட்டதுமான நிகழ்வுகள் ஹாஷம் கலியார்கள் மீது மக்கள் இரக்கம் கொள்வதற்கும் அவர்களுக்கு ஆதரவு அளிப்பவர்களின் எண்ணிக்கை கூடுவதற்கும் காரணமாக அமைந்தன. அதுபோல கூஃபாவில் இருந்த ஆளுநர் யூசுப் பின் தகபி சையத் பின் அலியின் தோழர்களின் உடல்களை கூஃபாவில் தொங்கவிட்டிருந்தார். அவை நீண்ட காலமாக அப்படியே கிடந்து ஆடிக்கொண்டிருந்த காட்சி மக்கள் மனங்களில் உமையாக்கள் மீது மேலும் வெறுப்பை தூண்டியது. சுலைமான் பின் அப்துல் மலிக்கின் ஆட்சி காலத்திலிருந்து
அலி ரலியல்லாஹு அவர்களின் வழித்தோன்றலான அபு ஹாஷிம் அப்துல்லா பின் முஹம்மது பின் ஹனீஃபா பின் அலி பின் அபு தாலிப் என்பவர் உமையாக்களை அகற்றிவிட்டு ஹாஷிம்களை அரியணை ஏற்ற வேண்டும் என்ற தன்னுடைய விருப்பத்தை தனக்கு மிகவும் நெருங்கிய நண்பர்களிடம் ஆதரவாளர்களிடம் பகிர்ந்து கொள்கிறார். இத்தகைய ஆதரவாளர்கள் ஈராக்கிலும் குரோசானிலும் ஹிஜாஸ் பகுதியிலும் ஏராளமாக இருந்தார். இதுபோல உமையாக்களின் கலாபத்தை அகற்றிவிட்டு அப்பாசியர்கள் கலாபத்தை ஏற்படுத்துவது என்ற எண்ணம் இப்னு அப்பாஸ் அவர்களின் வழி தோன்றலான முகமது பின் அலி பின் அப்துல்லா பின் அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப் என்பவரிடமும் இருந்தது. சுலைமான் பின் அப்துல் மலிக்கின் ஆட்சி காலத்தில் அபு ஹாஷிம் அப்துல்லா பின் முகமது அவர்கள் சிரியாவில் உள்ள பல்கா என்ற நகரில் தங்கியிருந்த முகமது பின் அலி அவர்களை சந்தித்து தங்களுடைய திட்டங்களை பற்றி ஆலோசனை செய்கிறார்கள். அந்த நேரத்தில் எதிர்பாராத விதமாக அபு ஹாஷிம் அப்துல்லா நோய்வாய்ப்பட்டு அங்கேயே இறந்து விடுகிறார். அவர் இறக்கும் தருவாயில் இஸ்லாமிய கலாபத்தை உமையாக்களிடமிருந்து கைப்பற்றும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபடும்படி முகமது பின் அலியிடம் கூறுகிறார். இதனால அபு ஹாஷிம் அப்துல்லாவின் ஆதரவாளர்கள் அனைவரும் முகமது பின் அலிக்கு ரகசியமாக வாக்குறுதி அளிக்கிறார்கள். அதன் பிறகு ஹிஜ்ரி 100ஆம் ஆண்டில் உமர் பின் அப்துல் அஜீஸின் கலாபத்தின் போது முகமது பின் அலி தன் பிரதிநிதிகளை ஈராக், கொரோசான், ஹிஜாஸ், யமன், எகிப்து போன்ற இஸ்லாமிய நாடுகளுக்கு அனுப்பி வைக்கிறார். அந்த காலகட்டத்தில் மக்களுக்கு கலீஃபா உமர் பின் அப்துல் அஜீஸின் மீது நல்ல எண்ணம் இருந்தாலும் பெரும்பாலானவர்களுக்கு உமையாக்களின் மீதான வெறுப்பு சிறிதளவும் குறையவில்லை. அதனால முகமது பின் அலியின் ஆதரவாளர்களை திரட்டும் அவருடைய நடவடிக்கைகள் அவருக்கு மிகவும் சாதகமாக அமைந்துவிட்டது. ஹிஜ்ரி 102 அல்லது 104ஆம் ஆண்டில் குரோசானில் முகமது பின் அலியின் ஆதரவாளர்களாக இருந்த அபு முஹம்மத் சாதிக் என்பவர் குரோசானில் செல்வாக்கு படைத்த சிலரை அழைத்துக் கொண்டு பல்கா நகரின் எல்லை பகுதியில் தங்கியிருக்கும் முகமது பின் அலியை பார்க்க வருகிறார். அந்த நேரத்தில் முகமது பின் அலிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்து 15 நாட்களே ஆகியிருந்தது. இப்பொழுது இவரை சந்திக்க வந்திருந்த அந்த குரோசான் ஆதரவாளர்களிடம் முகமது பின் அலி, இந்த குழந்தைதான் பிற்காலத்தில் உங்கள் தலைவர் என்று கூறுகிறார். அவர் கூறியபடி அந்த குழந்தைதான் பிற்காலத்தில் அப்துல்லா சப்பா என்ற பெயரில் அப்பாசிய கலாபத்தின் முதல் கலீஃபாவாக பொறுப்பேற்கிறார். ஹிஜ்ரி 105ஆம் ஆண்டு சிந்து பகுதியில் உள்ள புகைர் பின் மாகான் என்பவர் கூஃபாவிற்கு வந்து முகமது பின் அலியின் ஆதரவாளர்களின் தலைவராக இருந்த அபு முகமது சாதிக்கை சந்தித்து தன்னையும் அந்த ஆதரவாளர்கள் பட்டியலில் இணைத்துக் கொள்கிறார் புகைர். புகைரும் ஆதரவாளர்களின் ஒரு தலைவராக பொறுப்பேற்கிறார். ஹிஜ்ரி 107ஆம் ஆண்டு அப்பாசியா கலாபத்திற்கான பணிகளை முன்னெடுத்து செல்வதற்காக 5 பேர் கொண்ட ஒரு பிரதிநிதி குழுவை குரோசானுக்கு அனுப்பி வைக்கிறார் புகைர். அப்பாசிய கலாபத்திற்கு மக்களின் ஆதரவை திரட்டுவதற்காக வந்திருந்த இந்த பிரதிநிதிகளை பற்றி தன் ஒற்றர்கள் மூலம் தெரிந்து கொள்கிறார் குரோசானின் ஆளுநராக இருந்த அசத் கஸ்ரி என்பவர். பின்பு அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு கொல்லப்படுகிறார்கள். இதில் அம்மார் பின் சையத் என்பவர் மட்டும் தப்பித்து விடுகிறார். இந்த தகவல் புகைர் மூலமாக முகமது பின் அலிக்கு தெரிவிக்கப்படுகிறது. அதற்கு முகமது பின் அலி, புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே, உங்களுடைய இயக்க செயல்பாடுகளும் போராட்டங்களும் வெற்றியையும் பலனையும் தந்திருக்கிறது. அதனால நீங்கள் எப்பொழுதுமே உங்களுடைய மரணத்தை எதிர்பார்த்து காத்திருங்கள் என்று தனது பதில் கடிதத்தில் கூறிவிடுகிறார் முகமது பின் அலி. அதன் பிறகு அம்மார் பின் சையத் முகமது பின் அலியின் ஆதரவாளர்களின் மற்றொரு தலைவராக நியமிக்கப்படுகிறார். ஹிஜ்ரி 118ஆம் ஆண்டு மறுபடியும் அம்மாரை குரோசானுக்கு அனுப்பி வைக்கிறார் புகைர்.
குரோசான் சென்ற அவர் தன்னை கராஷ் என்ற பெயரில் அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். அவர் மக்களிடம் அப்பாசியரின் கலாபத்தை நிறுவுவதற்கு நாம் எடுக்கும் முயற்சியை மிகவும் ரகசியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். தொழுகையையும் நோன்பையும் விட அப்பாசியருக்கு ஆதரவாக இருப்பதே சிறப்பான விஷயம் என்று கூறுகிறார் கராஷ் என்ற அந்த அம்மா. இவர் மக்களிடம் கூறிய இந்த சரீரத்திற்கு மாற்றமான வார்த்தைகள் முகமது பின் அலிக்கு தெரிவிக்கப்படுகிறது. சரீரத்திற்கு மாற்றமான இது போன்ற வார்த்தைகளை பேசக்கூடாது என்று கராஷிக்கு கட்டளையிடுகிறார் முகமது பின் அலி. இப்பொழுது ஒற்றர்கள் மூலம் கராஷின் செயல்களை அறிந்த குரோசான் ஆளுநர் அசத் கஸ்ரி கராஷை கைது செய்கிறார். பிறகு அவர் கொல்லப்படுகிறார். ஹிஜ்ரி 124ஆம் ஆண்டில் ஒரு கட்டத்தில் முகமது பின் அலி கைது செய்யப்படுகிறார். அவர் மரண தருவாயில் இருக்கும் பொழுது தன்னுடைய மகன் இப்ராஹிமை தன்னுடைய வாரிசாக நியமித்து தனது பிரதிநிதிகளும் ஆதரவாளர்களும் தன் மகன் இப்ராஹிமை தங்கள் தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அதுவே தன் இறுதி விருப்பம் என்றும் அறிவிக்கிறார் முகமது பின் அலி. அதன் பிறகு சில நாட்களில் முகமது பின் அலி வஃபாத்தாகி விடுகிறார். முகமது பின் அலியின் இறுதி விருப்பத்தையும் அவரது வேண்டுகோளையும் தெரிந்து கொண்ட புகைர் முகமது பின் அலியின் இறப்பு செய்தியையும் அப்பாசியர்களின் தலைவராக இப்ராஹிம் பின் முகமது பின் அலி நியமிக்கப்பட்டிருப்பதையும் மக்களுக்கு அறிவிப்பு செய்வதற்காக குரோசானுக்கு புறப்பட்டு செல்கிறார் புகைர். குரோசான் சென்ற பிறகு புகைர் மக்களை மிக ரகசியமாக ஒன்று திரட்டி தற்போதைய நிலைமையை பற்றியும் இனிமேல் செய்ய வேண்டிய பணிகளை பற்றியும் எடுத்துச் சொல்கிறார் புகைர். அப்பாசிய ஆதரவாளர்கள் அனைவரும் பிற செலவினங்களுக்காக சிறிதளவு பணத்தை வசூல் செய்து புகைரிடம் கொடுத்து அனுப்புகிறார்கள். புகைர் தன்னிடம் உள்ள அந்த பணத்தை அப்பாசிய தலைவர் இப்ராஹிமிடம் ஒப்படைத்து விடுகிறார். இப்போ ஹிஜ்ரி 125ஆம் ஆண்டு ஹிஷாம் பின் அப்துல் மலிக்கின் இறுதி நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. யசீத் பின் அப்துல் மலிக்கின் இறுதி விருப்ப ஆவணத்தின்படி ஹிஷாமுக்கு பிறகு வலித் பின் யசீத் பின் அப்துல் மலிக் வாரிசாக வர வேண்டும். ஆனால் ஹிஷாம் தன் மகனை ஆட்சி பொறுப்பில் நியமிக்க விரும்புகிறார். ஆனால் அரசின் உயர் நிலையில் இருப்பவர்கள் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால ஹிஷாம் தனது முயற்சியில் வெற்றி பெற முடியவில்லை. தன்னை நீக்க முயற்சித்ததன் காரணமாக வலித் ஹிஷாமின் மீது மிகவும் பகைமை உணர்வோடு இருக்கிறார். இந்த சமயத்தில் 19 ஆண்டு காலம் ஆட்சி செய்த ஹிஷாம் பின் அப்துல் மலிக் தன்னுடைய 52வது வயது ஹிஜ்ரி 125ஆம் ஆண்டு ரபியுல் ஆஹிர் மாதம் 6ஆம் நாள், அதாவது கிபி 743ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி அன்று வஃபாத்தாகிறார். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த வாரம் இதன் தொடர்ச்சியாக 11வது கலீஃபாவாக பொறுப்பேற்ற வலித் பின் யசீதின் ஆட்சிகால நிகழ்வுகளை நாம மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது நாம எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.